இதால தான் இந்த கலர் பாலால தான் இன்னைக்கு இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் மன கஷ்டத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஸோ 2வது மேட்ச்சு அடிலைட்டில் வாங்கின அடியை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம கூட டேனி ப்ரோவும் ப்ளூ பாய் இருக்கிறாங்க. வணக்கம். அதாவது இந்த மேட்சை பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஏன்னா இந்தியாவை அவ்வளோ தூக்கி பேசணும், காலை வாரிடுச்சு. நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும். ரோஹித் சர்மா வர்றதுக்கு முன்னாடி டீம் பேலன்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வேறு மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட டீம் பிளேஸ் ஆடினாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறமா நியூசிலாந்து இருந்தது அதே ஒரு எனர்ஜி. அங்கே தோக்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திச்சாங்களோ கிட்டத்தட்ட அதே பிரச்சனை தான் இங்கேயும் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் பிரச்சனை இருக்கா, அவரை மாற்றணுமா, அவர் டெஸ்ட் இருந்து ஓய்வு கூட பெறணும் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபேன் பாய்ஸத்தை கழட்டி வச்சுட்டு இந்தியன் கிரிக்கெட்டோட ஃப்யூச்சரை நம்ம ஃப்ராங்காக பேசி தான் ஆகணும் சில விஷயங்களை. நம்ம பெர்த் டெஸ்ட் முடிஞ்சிட்டோன்னே இப்போ பெர்த் டெஸ்ட் வந்து ஒரு கனவு மாரி இருக்குது. இந்த இந்தியன் ஃபேன்ஸ்லாம் கனவுல ஆஸ்திரேலியாவில் போய் நம்ம ஜெயிப்போமாடான்னு அந்த மாரி போகிற கனவு அடிச்சு. ஏன்னா இந்த பெர்த் டெஸ்ட்டை தூக்கணுன்னா அப்படியே கண்டினியூவாக வரும். நியூசிலாந்து சீரீஸில் நம்ம என்னென்ன பண்ணோமோ, நம்ம ஸ்டார்டிங் அனாலிசிஸில் என்னென்ன சொன்னோமோ அது அப்படியே நடக்குது. அப்போ அந்த நடுவில் வந்த ஒரு வாரம் மட்டும் எப்படி இந்தியா இவ்வளோ ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிச்சா இல்லை இப்போ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிச்சான்னு எனக்கு தெரில. இதை நான் எப்படி சொல்லுவேன், ரோஹித் சர்மான்னு எடுத்துக்கும்போது அவர் ஒரு லெஜெண்ட், எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், ஒரு ஒண்டர்ஃபுல் ஒயிட் பால் கேப்டன். நம்ம யாருமே அதை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ரெட் பால்னு வரும்போது அவருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லையோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ அவருக்குன்ட்டு எனக்கு அது தோணிக்கிட்டே இருக்குது. அதனால் அவர் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிறாரோன்னு எனக்கு ஒரு எல்லாருக்கும் இப்போ அந்த கேள்வி வந்துருச்சு. இப்போ ஏன்னா நியூசிலாந்து சீரீஸ்லேயே நம்ம கேட்டோம், சரி அது எப்போயோ ஒரு தடவை தோக்குறாரு, நம்ம 12 வருஷமாக தோக்காமல் இருந்தோம் அதனால் கண்ணு பட்டுருச்சுன்ற அளவுக்கு அதை பேசினாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட்டும் தோத்துன்னு தான் தெரிஞ்சிருக்காது. நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்ச விதத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஆஸ்திரேலியா அவ்வளோதான், ஆஸ்திரேலியா ஒயிட் வாஷ் ஆக போகுதுன்ற அளவுக்கு ஆஸ்திரேலியன் மீடியாவே எழுதுனாங்க. ஆனால் இந்த டெஸ்ட்டை எடுத்து பார்த்தோன்னா அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. ஸோ இது ஒரு கேப்டனாக அவர் அந்த பொறுப்பை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து நம்ம முன்னாடி பேசின அந்த தப்புலாம் அப்படியே கண்டினியூ ஆகுது. பவுலிங் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா பவுலிங் சேஞ்சு ஐபிஎல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவார். ஒயிட் பாலில் கூட அவரோட பவுலிங் சேஞ்சை நிறைய பேர் பாசிட்டிவாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் இது டெஸ்ட் மேட்ச் ரெட் பால்னு வந்தால் ஏன் ரொம்ப சொதப்புறாங்கன்னு ஒன்று டீம் பிளேயர்ஸுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாங்களே. அதுதான் இப்போ அவர் ஒயிட் பால் கிரிக்கெட் ஐபிஎல்னு பார்த்தா அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இல்லை அவர் ட்ரஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கா என்ன தெரில. ஏன்னா இங்கே சிராஜ் பும்ரா ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் விக்கெட் எடுக்கலன்னா ரோஹித் சர்மா ஒரு ஷெல்லுக்குள்ளே போயிடுறாரு. அவ்வளோதான், ஐயோ விக்கெட் விழலை, பும்ரா ஓவரே ஆடிட்டானுங்கன்ட்டு ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு. அந்த அட்டாக்கிங் ஃபீல்டு வைக்க மாட்டுறாரு. ஒரு லாங்கானோ ஒரு டீப் மிட் விக்கெட்டோனோ அவர் ஃபீல்டை அப்படியே பிரித்து விட்டுறாரு. பிளேயர் செட்டில் ஆகிடுறாங்க. ஏன்னா மெக்ஸ்வீனி, லபுஷன்லாம் இப்போ கவாஜா அவுட் ஆனோடனே போன மேட்ச் பும்ரா அதை சூப்பராக பண்ணார், நெருக்கிட்டார் ஒரு அட்டாக்கிங் ஃபீல்டு. பும்ரா இப்போ ரோஹித் சர்மாவை பார்த்தோன்னா அதை அப்படியே லூஸில் விட்டோன்னே அவங்க ஒரு 300 பால் ஆடிட்டாங்க அவங்க 2 பேருக்குள்ளே. பால் பழசாயிடுச்சு. டிராவிஸ் ஹெட் வந்து என்ன பண்ணிட்டார். இன்னொன்று நம்ம பார்க்கணும், அந்த ஃபீல்ட் பொசிஷன் பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட்டுக்கு நம்ம வேர்ல்டு கப் ஃபைனல் இன்னும் நமக்கு அதை நம்ம அப்படியே மெமரியில் வந்து அது அப்படியே ஊறி போயிடுச்சு, ரணமாக இருக்குது. அப்போ என்னென்ன தப்பு பண்ணோமோ, ஃபஸ்ட் ஸ்லிப் வைக்கலை, ஷார்ட் பால் போடல, இதே தப்பை நம்ம இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிராவிஸ் ஹெட்டுக்கு 3 ஸ்லிப், ஃபஸ்ட் ஸ்லிப்பில் 3 பால் போச்சு டிராவிஸ் ஹெட்டுக்கு, நம்ம அதை கரெக்ட் பண்ணல. பும்ரா எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருந்தார் செகண்ட் டே ஃபஸ்ட் செஷனில், 4 ஓவர் தான் கொடுத்தாரு அவருக்கு. பும்ரா ஸ்மித் விக்கெட் எடுத்தோடனே அவரை கட் பண்ணிட்டு ராணாவை கூப்பிட்டு வந்தார். ஸோ இந்தமாரி சின்ன சின்ன லேப்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டால் மற்ற பிளேயர்ஸ்லாம் அந்த ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா போன மேட்ச் வந்து அவ்வளோ எந்துவாக இருந்த டீமு ரன் அடித்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ராணா வந்து ஒரு செகண்ட் மேட்ச் ஆடுறாரு, க்ளூவே இல்லை அவருக்கு. பும்ரா போன மேட்ச் நம்ம பார்த்தோம், கூட போய் நின்று பேசியிருந்தார், கோலி வந்து பேசினார். இந்த மேட்ச் அதை ரொம்ப மிஸ் ஆன மாதிரியே இருக்குது. மேபி ரோஹித் இருக்காருன்ட்டு கோலி போலையா, இல்லைனா அவங்க அந்த இப்போ ரோஹித் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதால அவரால் போய் சொல்ல முடியலையா, அவர் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிறதால, எதுவுமே நம்மளால் பின் பாயிண்ட்டே பண்ண முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் காம்பினேஷன் பக்காவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரோஹித் உள்ளே வந்து ஓப்பனிங்கா 5th, அதுவும் இல்லாமல் அவர் ஃபார்மும் ஹெல்ப் பண்ணல, பேட்டிங் ஃபார்மும். ஸோ அதனால் ரோஹித் வந்து இந்த கேள்விகள்லாம் அவர் மேலே நியாயமான கேள்விகள் தான். இது நம்ம ஒன்றும் அநியாயத்துக்கு ரோஹித் சர்மாவை நம்ம குறை சொல்லணும்னு இதெல்லாம் சொல்ல. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட அவர் சிராஜை டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. எனக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா டோனியோ, கோலியோ, பும்ராவோ கூட, பும்ரா கோலியை விட்டு கொடுக்கல, கோலி யாரையுமே விட்டு கொடுத்து நம்ம பார்த்துல. ஆனால் ஆமாம் அக்ரெஷன் இருக்கக்கூடாது பிளேயர்ஸ் கிட்டேன்னு சொல்லும்போது அப்போ சிராஜுக்கு அந்த மைண்ட் செட் அடுத்த மேட்ச்சில் எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் ரோஹித் வந்து
ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரோன்னு எனக்கு இருக்குது. இந்த சீரீஸ் அவர் இன்னும் ஸ்டெப் அப் பண்ணலன்னா கன்ஃபார்ம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் மட்டும் இல்லாமல் ரோஹித் சீனியர் பிளேயர்ஸுக்கும் நம்ம பாய் சொல்கிறதுக்கு நிலைமைக்கு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ரோஹித்தை விட்டுருங்க, ரோஹித் நம்ம எல்லாரும் அடிக்கிறது. அதை விட இல்லாமல் இன்னொரு மைனஸ் இருக்குது, இந்தியனோட பேட்டிங். இந்தியன் டீமோட பேட்டிங்கில் ஒருவேளை ஃபஸ்ட் டெஸ்ட் அந்த ஓட்டெல்லாம் தெரியாமல் இருந்துச்சா, இல்லை இப்போ அது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பேட்டிங்கை பற்றி? இல்லை, பேட்டிங்கை பற்றி சொல்லச்சில எனக்கு ரோஹித் சர்மா ஃபைல் ஆடுறதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இப்போ அவரை போல் ஒரு சீனியரான பேட்ஸ்மேனு இப்போது அட்லைட்டில் அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஆடலை, அந்த இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கை கணிச்சு ஆட முடியல அப்படின்னா புதுசாக அவரை பிளேஸால் என்ன ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறப்பவே அவருக்கு இன்ஸ்விங் அப்படின்னா அவுட் ஸ்விங்காக போட்டுருவாங்கன்னு பயந்து அவுட் ஆகிறப்ப அந்த காம்பினேஷன் மாறும்போது எனக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொன்று இப்போ பொதுவாக பேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பார்த்தோம் 180 ரன் தான் அடித்தாங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு லோ ஸ்கோர் அப்படிங்கிறது யாருக்குனாலும் வரும், அக்செப்டபிள். ஆனால் அப்படியே போகுது. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளாட் ட்ராக்காக மாறிடுச்சு. அப்போ அந்த ட்ராக்கில் நீங்கள் எப்படி ஆடி இருக்கணும்? கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருக்கலாம். யார்ட்டையுமே நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம பார்க்க முடியல. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஆங்கர் ரோல் யாருமே எடுக்க மாட்டுறாங்க, அவசரத்துக்கு வந்து ஆடுறாங்க. அதேமாதிரி செட்டில் ஆக மாட்டுறாங்க, பக்கத்து பேட்ஸ்மேன் செட்டில் ஆக விட மாட்டுறாங்க. ஸோ ரெண்டாவது இன்னிங்ஸில் 175 அப்படிங்கிறது ஒரு அன்அக்செப்டபிளான ஒரு ஸ்கோர் தான். இன்னொன்று, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டிங் எந்த அளவுக்கு மேட்சுக்கு நெகட்டிவாக மாறி இருக்குன்னா கிட்டத்தட்ட 1031 பாலில் மேட்சே முடிஞ்சிருச்சு. அப்போது இவ்வளோ கம்மியாக மேட்ச் முடிஞ்சது இந்தியா ஆஸ்திரேலியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படிங்கிறப்ப அவங்க எந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக அந்த மேட்சை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று, பேட்டிங் சைடில் நமக்கு நிறைய சில விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு, சில மாற்றங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அதுக்கு லாஜிக்கலாக ஒரு விஷயம் ரோஹித் சர்மா சொன்னார். அதாவது நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னார். நமக்கு அது ஒரு கேள்வியாக இருந்துச்சு, ப்ராக்டிஸ் பண்ணலையா, ஏன் இப்படி அவுட் ஆகுறான்னு சொல்கிறப்ப ஆமாம், செகண்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் அப்போ பப்ளிக்கை நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எங்களை ப்ராக்டிஸே பண்ண முடியலன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். ஸோ அதை வந்து அவங்க கேரி பண்ணி 3வது மேட்ச்சுக்கு ஃபேன்ஸ் விடலைன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி விட்டுறதை விட ஜாஸ்தியாக விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆஸ்திரேலியன் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம சைடில் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட பிளேயர்ஸோட மென்டாலிட்டி ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அதனால் இது ஆஸ்திரேலியன் சைட்லேருந்தே சில நெகட்டிவான விஷயங்கள் இந்தியன் மேலே போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கெல்லாம் வருது. ஸோ நான் இதெல்லாம் நெகட்டிவாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த விஷயங்கள் நான் பேட்டிங்கை பற்றி சொன்னால் கூட இப்போ பிங்க் பால் அப்படின்னு வர்றப்போ நம்ம தெரியும் இந்தியா வந்து ரொம்ப மேட்சஸ்லாம் ஆடினது கிடையாது, கம்மியாக தான் விளையாண்டுருக்கிறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா நிறைய விளையாண்டுருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மேட்ச் இந்தியா எப்படி அணுகிருக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி சொல்லி பேசியிருப்போம். டெஸ்ட்டில் ரெட் பால் டெஸ்ட்டுக்கும் பிங்க் பால் டெஸ்ட்டுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது டே அண்ட் நைட் மேட்ச் அப்படிங்கிறதுனால அதுக்கு கண்டிஷன்ஸ்லேருந்து எல்லாமே வேரி ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைமில் நமக்கு இப்போ WTCயில் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம ஆஸ்திரேலியா போகிறோம். அங்கே டே நைட் மேட்ச் ஒரு பிங்க் பால் டெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி எப்போ பிங்க் பால் விளையாண்டோன்னு பார்த்தா 2022 ஐ திங்க் மார்ச்சில் நினைக்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே பிங்க் பால் விளையாட போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டா குறைஞ்சபட்சம் நியூசிலாந்து சீரீஸ்லையோ பங்களாதேஷ் சீரீஸ்லையோ நம்ம ஒரு மேட்ச் பிங்க் பால் விளையாடிருக்கணும். அதை பண்ணலை. குறைஞ்சபட்சம் அப்படி இல்லையா, இல்லை பிங்க் பால் வேண்டாம் அப்படின்னு BCCI பேசியிருக்கலாம், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டுகிட்ட பேசியிருக்கலாம். அதையும் பண்ணலை. நம்ம ஒரு 2 வருஷம் கேப் விட்டுட்டு பிங்க் பாலில் நம்ம திடீர்னு இவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இறங்குறது. நமக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குது, WTC போகணுன்னா இந்த மேட்சை ஜெயிக்க வேண்டிய ப்ரெஷர் இருக்குது. 2 வருஷமாக பிங்க் பாலில் விளையாடலை. பேட்டிங் லைனப்பில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு மேட்சாக ரோஹித் வந்துட்டு மறுபடியும் இங்கே வராரு டே நைட் மேட்ச்சுக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்ப ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸும் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இந்தியா போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே எழதான் செய்யுது. இது ஒரு பக்கம் இருக்க. சரி, இந்த மேட்ச் போயிடுச்சு. இப்போ அடுத்த மேட்சுக்கான ப்ராசஸ் என்ன இருக்குது? அடுத்த மேட்ச்சுக்கு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்களான்னா அடுத்த மேட்ச்சு காபாவில். இவங்க இன்னும் வந்துட்டு அடிலைட்லேயே இருக்காங்க. முடிஞ்சு போச்சு. இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் யூஸ், அங்கே போய் பிச்சை அனாலிசிஸ் பண்ணுறது, அங்கே டெஸ்ட் பண்ணுறது, அங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் அவங்க இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இது எல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற மாதிரி நமக்கே தோணுது. இந்த இடத்துல நம்ம கோச்சஸ், சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாத்தையுமே நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம்னு தான் சொல்லணும். பேட்டிங் லைனை பற்றி நீங்களே சொன்னீங்க. 1, 2, 3 ஓகே சாட்டிஸ்ஃபேக்டரி, இப்போதைக்கு டீசெண்டாக விளையாடிட்டு இருக்காங்க. 4 நம்பர் கோலி, அதுக்கப்புறம் 4, 5, 6 வரிசையாக பண்ணிட்டு இவர் ரோஹித்னு சொல்லிட்டு வரிசையாக அப்படியே 4க்கு அடுத்தது டீம் கொலாப்ஸ் ஆகுது. ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறது நிதிஷ்குமார் ரெட்டி மட்டும்தான். அதுவும் இவங்களோட அவுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி விக்கெட் விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லா டெஸ்ட்லேயும் ஒரே மாதிரி அவுட் ஆகிறத நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது, தெரியுது. அவங்க வீக்னஸ் இதுதான் அப்படின்னு ஆஸ்திரேலியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இவங்களை இப்படி அவுட் ஆக முடியுன்ற ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஓகே, அப்போ சரி, இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே, அப்போ தேர்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்தியா போகணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும்? கண்டிப்பாக ஒரு பிளேயருக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்குதுன்றதை ஆஸ்திரேலியன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம அதை டேக்கிள் பண்ணியே ஆகணும். அதை நம்ம சரி பண்ணாதான் இவங்களால ஃபீல்டுலேயே நிற்க முடியும். அதை சப்போர்ட் ஸ்டாஃப் பண்ணலையா இல்லை சீனியர் பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொல்கிறது இல்லையா, இல்லை இவங்க கேட்கறது இல்லையா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக நம்ம ஆஸ்திரேலியன் அட்டாக்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட வீக்னஸை ஓரளவுக்கு பேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு போனால் தான் தேர்ட் டெஸ்ட்டில் நிற்கவே முடியும். ஓகே, இப்போ ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீக்னஸை நம்ம கண்டிப்பாக ப்ரிங் அவுட் பண்ணி நம்ம எடுக்கணும்னு சொன்னார் இல்லையா? உங்கள் சைடில் வேறு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம தேர்ட் டெஸ்ட் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். இப்போதைக்கு என்ன அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா, முதல்ல அவர் சொன்ன மாதிரி தான் தெளிவாக அவங்களுக்கு தெரியுது ஒரு பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடணும், ஒரு போலரை நம்ம எப்படி ஆடணும்ன்ட்டு. இவர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 25 ஓவர் பும்ராவை போட்டு அவர் போன வாட்டி கிராம்ஸில் உக்காந்துன்னு ஹார்ட்டு நின்றுடுச்சு எனக்குலாம். ஏன்னா பும்ரா கடிப்பட்டுச்சுன்னா கிளம்பி வந்துட வேண்டியது தான், எதுக்கு ஆடிக்கிட்டு. அதுக்கப்புறம் அவர் போட்ட ஸ்பீடும் 120ஸ்லேயே இருந்துச்சு. நான் ப்ரே பண்ணிக்கிறேன் பும்ராக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ நம்ம போர்டர் ரொட்டேட் பண்ணுறதா ப்ரிப்பரேஷன் தாங்க முக்கியம். இப்போ காபா போகிறோம், காபாவில் நாங்கள் போன வாட்டி யாரும் இல்லாமல் ஜெயிச்சிட்டோன்னு நம்ம போனோன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பண்ணிட்டு இங்கே போய் பண்ண அதே மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம். அதனால் இப்போ சீனியர் பிளேயர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். கோலியாக இருக்கட்டும், ரோஹித்தாக இருக்கட்டும். ஏன்னா கோலி இவர் சொன்ன மாதிரி அவுட் ஆனால் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிடுது. போன மேட்ச் கோலி நின்னதால் அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பண்ணிட்டு ஜொரேல் அவுட் ஆனாலும் நிதிஷ் கூட நின்று கோலி ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டார். ரோஹித் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான். ஸோ அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு முக்கியமாக ரோஹித் சர்மாவை பற்றி பேசணும், அவருடைய கேப்டன்சி தேவையா கன்னியூ ஆகுமாங்கிறத பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த டெஸ்ட்டுக்கு இந்தியா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற விஷயமும் பேசியிருக்கிறோம். ஸோ அடுத்த காணொலியில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸாக பேசுவோம். ஸோ நன்றி, தேங்க்யூ. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.